அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இந்திர லோகம் ஆளும் அச்சுமை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரினில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருள தம்மான் அரங்கத்தம்மான் நகருளானே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆனி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை, சதுர்த்தசி திதி, இரவு 2:33, பின்னாடி பௌர்ணமி, மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. யோகம் மரண யோகம். ராகு காலம் புதன்கிழமை 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகை 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று மிதுனத்தில் சூரியனும் குருவும் இருக்கு, கடகத்தில் புதன் இருக்கு, செவ்வாய் கேதுவும் சிம்மத்தில் இருக்கு, சந்திரன் தனுஷுக்கு வந்துட்டாரு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சுக்கிரன் ரிஷபத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு. இதுதான் இந்த கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கு, சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கு. அது ஒரு நல்ல அமைப்பு. குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்வையினால ஒரு நன்மை செய்வார். அதனால மேஷ ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சனி ராகு 10ல் இருப்பது பெரிய சிறப்பு மேஷராசி என்பவர்களுக்கு. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 10ல் சனியும் ராகு இருக்கு. மேஷராசிக்கு 11ல் இருக்கு, உங்களுக்கு 10ல் இருக்கு. அப்போ 2 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி ராகு நல்ல அமைப்பில் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்லது பண்ணும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் ஒரு பெரிய சிறப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். நல்லதெல்லாம் என்னையா நடக்கும்னா, அவங்க வசதிக்கு தக்கபடி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்கள் பூரா நடத்திக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு. மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, ஜென்ம குரு இடமாற்றத்தை கொடுக்கும். இடமாற்றம்னா என்னென்னா, வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், சொந்த வீட்டுக்கு போகலாம், வாடகை வீடு மாறலாம், ஊர் மாறலாம், பதவி மாறலாம். இப்படி எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது. பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப கவனம் தேவை. கடகராசி என்பவர்களுக்கும் நேரம் சரியில்லை. கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு எப்படின்னா, 12ல் குரு இருக்கார். 12ஆம் இடத்துல குரு இருப்பது அவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. அது 2 கூடையவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் அவ்வளவு நல்லது இல்லை. 2ஆம் வீட்டுக்குடைய கிரகம் 12ல் இருக்கிறதும் நல்லது இல்லை. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாமல் விரயங்களெல்லாம் ஏற்படும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி கடகராசி என்பவர்கள்லாம் வியாழக்கிழமை முதலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு. அன்பான சிம்மராசி என்பவர்கள, உங்களுக்கு அருமையான நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10லே இருக்கார். தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும். குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிநாதனும் 11ல் இருக்கார். அது 2 பெரிய நல்ல அமைப்பு. ஆனால் 7ல் சனி ராகு. கணவன் மனைவி உடல்நிலையில் கவனம் தேவை. அன்பான கன்னிராசி என்பவர்கள, உங்களுக்கு நாள் சரியில்லை. உங்களுக்கு சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு பெரிய அமைப்பு. எந்த குறையெல்லாம் பார்த்து கொள்வார். ஆனால் குருவான் 10ல் இருக்கிறனால கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அதனால் பார்த்து நிறைவாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். 9ஆம் இடத்துல குரு இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு 8ஆம் இடத்துல சனின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதனால் அந்த மாதிரி ஒரு பழமொழிலாம் ஒரு நல்ல பழமொழிகள். அதனால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல அமோகமான நாள். எந்த காரியமும் தடைப்படாது, நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு பகவான் அவர் நன்மை செய்ய மாட்டார், கெடுதல் தான் பண்ணுவார்.
காரியங்களை தடைப்படுத்துவார், தாமதமாக்குவார், விரயம் பண்ணுவார். அதனால் பார்த்து கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் செய்யாதீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு இந்த நல்ல நாள், அமோகமான நாள். 3ல் சனி ராகு இருக்குது, குரு பகவான் 7ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அருமையான நாள். அதனால் உங்களுக்கு நல்ல வசந்தமான காற்று வீசுகிறது. நல்லா சுகத்தை அனுபவிங்கள், நல்ல காரியங்கள் செய்யலாம். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி வேலைக்கு போகலாம், திருமணம் ஆகலாம், குழந்தை ஏற்படலாம், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் துவங்கலாம். நல்ல காரியங்கள் எத்தனையோ இருக்குது. அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தக்கபடி இந்த காரியங்கள்லாம் இப்பொழுது நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். இந்த இப்போ இருக்கிற ராசியிலே தனுசு ராசிக்கு தான் ரொம்ப அருமையான நாள், நல்லது நடக்குது. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு ஏழ்றையினுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு வேறு 6ல் இருக்கார். உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துருங்க, நல்லது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 18 மாதம் இந்த சனியுடைய காலம் இருக்கிறது. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7ல் சனி இருக்கிறது. இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு நல்ல இடத்துல இருக்கார், நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தேவையான சுபானமான காரியங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு 7ல் நடக்குது. குரு பகவான் 4ல் இருக்கார். 4ல் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குற போது தொழில் சாணம் நன்றாக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மீன ராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதாவது 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு சாதம் வைங்க, 7 அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பத்திரம் கிடச்சதுன்னா வன்னி பத்திரத்தை அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. ஞான சம்பந்த பெருமான் இயற்றிய பதிகம், அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த பரிகாரங்கள்லாம் இந்த டிவியிலெல்லாம் இப்போ நிறைய என்னமோலாம் பரிகாரம்லாம் சொல்கிறாங்க. அந்த பரிகாரங்கள்லாம் எனக்கு என்னமோ ஆதிகார பரிகாரம்னு வேற சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. அதெல்லாம் நடக்குமா? அந்த மாதிரி ஆதிகார பரிகாரம்னு சொல்லி ஒன்று ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. இவங்களாம் என்னென்னமோ கற்பனையாரெலாம் தேவையில்லாமல்லாம் என்னென்னலாம் சொல்கிறாங்க. அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, பாவக்காயில் விளக்கு போடுங்க, ஜீரகத்தில் விளக்கு போடுங்க, இப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் நமக்கு ஆகமத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கேரளாவுக்கு நமக்கு சில பழக்கம் இருக்குது. கேரளாவில் தேங்காய் முடியில் விளக்கு போடுற பழக்கம் உண்டு, நமக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. அதனால் கேரளாவில் சில பழக்க வழக்கங்கள் வேறு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறு. அங்களுடைய ஆச்சாரம் வேறு, நம்முடைய ஆச்சாரம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பழக்க வழக்கப்படி தான் நம்ம கடைபிடிக்கணும். அதனால் நமக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எலுமிச்சம்பழத்துக்கு தீபம் போடுறதே தவறுன்னு சொல்கிறேன். அந்த பழத்தை நறுக்கி விளக்கு போடுறதே தவறுன்னு சொல்கிறேன். அந்த எலுமிச்சம்பழம் கம்பீர பழம்னு பேர் அதுக்கு. அதாவது ரொம்ப உயர்ந்த பழம். அந்த பழத்தை கையில் வாங்கினோன்னா கண்ணில் வச்சுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் கம்பீர பழம். அது சுவாமியுடைய பாதத்தில் வைக்கணும், சாமியுடைய சிரசில் வைக்கணும், சாமிக்கு மாலையை சாத்தலாம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய பழத்தை அறுத்து விளக்கு போடுறதே நான் தவறுன்னு சொல்கிறேன். அதனால் என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி, எப்படி பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தேங்காய் முடியில் விளக்கு போடுறாங்க, பூசணிக்காயில் விளக்கு போடுறாங்க. இதெல்லாம் தவறான கருத்து. இந்த மாதிரிலாம் தவறாலாம் செய்யாதீங்க. தவறு முறையில் நம்ம செய்யறதுனால நமக்கு காரியங்கள் சாதகமாக மாட்டேங்குது. அன்போடு செய்யுங்க. அழகு கிளியாஞ்சட்டியில் விளக்கு போட்டியெல்லாம் போடுறோம். அங்கே கோவிலில் இருக்கிற விளக்கில் எண்ணெய் வண்டியெல்லாம் போடுறோம். ரொம்ப கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் இல்லாமல் தடுமாறுறாங்க. அதுகளுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அன்பான நேயர்களை பக்தி செலுத்துங்க. அன்போடு எல்லாத்தையும் செய்யுங்க. நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கணும். பெண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும். ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும். குடும்பம் நல்ல சிறப்பாக இருக்கணும். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் என்று எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.